ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாயையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச மசாலாவையும் இது கூடவே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் இதை ஓப்பன் பண்ணிட்டு 2 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலையை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. கூட ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், கமகமன் மணக்கிற நம்மளோட கடலைக்கறி தயாராயிடுச்சு. இந்த கொண்டக்கடலை கறியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.